Hi sisters, welcome to Silk Thread Jewelry Making course. ஸோ டுடே கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு இயரிங் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு த்ரெட் வந்து போர்டில் ஸ்டிக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதில் வந்து 3 செட்டு த்ரெட் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு செட்டும் 20 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? இது 3ஐயும் ஃபஸ்ட்டு நான் சேர்த்து வச்சு போர்டில் ஸ்டிக் பண்ணி வைக்க போகிறேன். 3 போர்டில் ரேப் பண்ணது தான். பட் எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இந்த மாதிரி சேர்ந்துருந்தா கூட ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வச்சு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். இது வந்து ரஃப்பாக தான் ஸ்டிக் பண்ணுறது. இது 3ஐயும் சேர்ந்துடாமல் செப்பரேட்டாக எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக எடுத்துட்டு இதை ஒரு ஜடை மாதிரி நம்ம பின்னணும். நம்ம நார்மலாக ஜடை பின்னுவோம் பார்த்தீங்களா? ஸோ அதை மாதிரி இப்படி உருவி வந்துடக்கூடாது. ஸ்ட்ராங்காக நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுக்கு மேலே என்ன ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறேன். நம்ம ஜடை மாதிரி நல்லா டைட்டாக, ஓகேவா, நம்ம முடியில் பின்னுவோம்ல அதே மாதிரி த்ரெட்டில் பின்னிக்கணும். இது ஒரு கிளிப் இருந்தாலும் இப்படி எடுத்து வச்சு நம்ம வந்து மாட்டி வச்சுக்கலாம். நூல் வந்து அப்படி ஒன்றோட ஒன்று சேர்ந்துடக்கூடாது. அதாவது ஒரு செட்டு இன்னொரு செட்டு கூடலாம் மிக்ஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா? நம்ம வந்து ஹேரில் நம்ம வந்து ஜடை பின்னும் போதும் ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்காம தனித்தனியாக எடுத்து பண்ணுவோம்ல அதே மாதிரி பண்ணணும். ஃபுல் லென்த்துக்கும் நம்ம வந்து ஜடை பின்னிடணும்.
இப்போ நம்ம வந்து 20 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்தோம். ஸோ இதை விட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாகவும் எடுக்கலாம். ஓகேவா? பட் இந்த அளவுக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ 20 வச்சு நம்ம வந்து 3 எடுக்கும்போது 60 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஜடம் மாதிரி பின்னுறதுனால நல்லா டைட்டாக பின்னிக்கோங்க. லூஸ் வரக்கூடாது. ஸோ நம்ம இதை வச்சு தான் டிசைன் பண்ணுறோம். இதே மாதிரி நம்ம வந்து பின்னி எடுத்துட்டு ரேப் பண்ண பேங்கிளில் கூட நம்ம வந்து இதை வச்சு டிசைன் பண்ணலாம். அதே மாதிரி ஜும்காவில் கூட ஜும்காவை சுற்றி நம்ம வந்து ஸ்டோன்ஸ் எதுவும் ஸ்டிக் பண்ணாமல் இதை வச்சு கூட ஒவ்வொரு லேயராக நம்ம வந்து சுற்றி ஸ்டிக் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன கலர் மேட்சிங் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்றாக்கில் எடுத்துக்கலாம். பக்கத்தில் வந்து ஏதாவது பிடிச்சி இழுக்காதது மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நூலை பிடிச்சி இழுக்கும் நம்ம இந்த சைடு அந்த சைடு மூவ் பண்ணும்போது. நூல் எதுவும் ரைஸ் ஆகி நிற்காமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நல்லா நீட் ஃபினிஷிங்காக இருக்கணும். தான் நம்ம வந்து டிசைன் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதில் இப்போ நான் வந்து எல்லாமே ஒரே கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மிக்சிங் கலர்ஸில் கூட எடுத்துக்கலாம். 2 கலர் ஒரே கலர், ஒரு கலர் வேறு கலர், இல்லை 3மே வேறு கலர். அப்படி இல்லைன்னா நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த மாதிரி கலர்ஸ் 2 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணியே நம்ம வந்து ஃபுல்லாக எடுக்கிறது மாதிரி அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். நம்ம என்ன ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இதை ரெடி பண்ணணுன்னு நினைக்கிறோமோ அந்த கலர் காம்பினேஷன்லேயே எடுத்துக்கலாம். ஃபுல் லென்த்தும் நம்ம வந்து எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி ஜடை பின்னி எண்டில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டோம்னா இதை 2ஆக கட் பண்ணி நம்ம வந்து 2 இயரிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இவ்வளோ லென்த்து நம்ம வந்து ஒரு 40 ஸ்டாண்ட்ஸ் ஒரு 40, 45, 35 அந்த மாதிரி லென்த்தில் இருக்கக்கூடிய போர்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 2 இயரிங்க்கும் தாராளமாக பத்தும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து ஜடை பின்னிட்டு எப்படி க்ளூ அப்ளை பண்ணலாங்கிறத காட்டுறேன். இப்போ நான் இவ்வளோ தான் பின்னியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா இதை க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் ரெடி பண்ணலன்னா இது வந்து பிரிஞ்சு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த எண்டில் கேப் இருந்துன்னா பின்ன முடிஞ்சுன்னா பின்னிக்கோங்க. ஓகேவா? டைட்டாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓட எடுத்துறேன்.
ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த எண்டையும் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். கீழே பின்ன இடத்துலையும் இதே மாதிரி தான் எண்ட் வரைக்கும் பின்னிட்டு நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். நான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பண்ணலை. ஸோ இது அந்த மாதிரி ரெடி பண்ணதில் 2ஆக கட் பண்ணி, ஒன்று நான் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு ஹாஃப் வந்து உங்களுக்காக வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இது எப்படின்னா, இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நேர் ஹாஃபாக 2ஆக டிவைட் பண்ணி அதில் ஒரு ஹாஃப் தான் இந்த லென்த். ஓகேவா? ஃபுல் லென்த் எடுப்போம்ல, அதில் ஒரு ஹாஃப் இந்த லென்த். ஸோ 2ஆக நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இப்போ வந்து இது வச்சு பண்ணும்போதே நமக்கு வந்து சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். எனக்கு ரொம்ப பெரிய சைஸ் வேண்டாம் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த சைஸுக்கு 2யும் ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு 2 சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது ட்ரை ஆன பிறகு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா வந்து 2ம் ஒரே சைஸில் இருந்தால் தான் நமக்கு வந்து இயரிங் 2மே ஒரே மாதிரி கிடைக்கும். இல்லைன்னா ஒன்று பெருசு ஒன்று சின்னது அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் 2 இதுவும் உங்களுக்கு வந்து எவ்வளோ லென்த்தில் வேணுமோ அதுக்கு ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் செய்கிறதுக்கு. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான், பட் ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி தான் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து த்ரெட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்லா சேர்ந்துருக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா டைட்டாக பின்னி எண்டில் வந்து கொஞ்சம் தான் நமக்கு வந்து கேப் இருக்க மாதிரி இருக்கணும். அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி நல்லா டைட்டாக்கி வச்சுக்கணும். இனி இதில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணுறோம். கொஞ்சமாக அப்ளை பண்ணால் போதும். பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி நம்ம ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு ரோஸ் மாதிரி வரும். ஒவ்வொரு ரொட்டேஷனுக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். நல்லா டைட்டாக நீங்கள் வந்து இதை சுற்றணும். இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து 2 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். லைட் ரோஸும் டார்க் பிங்க்கும். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம க்ளூ அப்ளை பண்ணுறோம். மேல் பக்கத்தில் க்ளூ வரக்கூடாது, சைடில் மட்டும்தான். கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு சேஃப்காக. இல்லை அது வந்து உருவி வர்றது மாதிரி இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்டரில் கொஞ்சம் ரைஸ் ஆகி வரும். ஓகேவா?
இப்போ நான் சொன்ன சைஸுங்கிறது இதுதான். ஓகேவா? ஸோ இந்த சைஸ் எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் இதிலே நிப்பாட்டிக்கலாம். இல்லை நான் வந்து ஃபுல்லாக பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக கூட பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்டட்டாக இருக்கும். வந்து வெல்வெட் கிளாத் எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்டட்டு பிளாக் கலர், ரெட் கலர் அந்த மாதிரி போடுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த லுக் நமக்கு வந்து கொடுக்கும். இதில் வந்து குந்தன்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு சிம்பிளாக இதை மட்டும் தான் நம்ம வந்து வச்சு பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ எண்டு வரைக்கும் இந்த மாதிரி க்ளூ வச்சுட்டு இதை அப்படியே நம்ம வந்து இன்சைடில் எடுத்துடணும். ஓகேவா? அந்த எண்டு போர்ஷன் அப்படியே நம்ம என்ன பண்ணணும், இன்சைடில் கொண்டு போயிடணும். இந்த மாதிரி ரொம்ப லென்த்தியாக இருக்குன்னா கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இனி இதுக்கும் பேக் சைடில் நம்ம என்ன ஸ்டிக் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டட் பேஸ் இருக்குல்ல, அதை ஸ்டிக் பண்ணணும். ஸ்டட் பேஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இயரிங்காக இருந்துச்சுன்னா நம்ம வந்து சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணோம்னா நம்ம இயரில் வியர் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃப்ரண்டில் கமந்துட்டுருக்க மாதிரி இருக்கும், இப்படி கமந்து கிடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஸ்டட்டுக்கு எப்போவுமே கொஞ்சம் ரவுண்டு பெருசாக இருக்குது, இல்லை அதோட சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலான்னா டாப்பில் ஒட்டிக்கிறது நல்லது. எது வேணாலும் நீங்கள் டாப் எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் மேலே தூக்கி ஓகேவா? சென்டரில் இல்லாமல் கொஞ்சம் மேலே தூக்கி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது இப்படியே ப்ளெயினாக இருந்தால் நமக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுக்கு மேலே வேக் ஷீட்டு அப்ளை பண்ணிக்கலாம். வேக் ஷீட்டுனா இதுதான் வேக் ஷீட். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஷீட்டு இந்த மாதிரி இருக்கும். நான் அதில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இந்த சைஸுக்கு ஏற்றாக்கில் சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப சின்னதாயிட்டோம்.
ஓகேவா? இந்த மாதிரி ரொம்ப சர்க்கிளாக இல்லை, ஓரளவுக்கு சர்க்கிளாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எந்த பிளேஸில் அந்த ஹோல் வருங்கிறத பார்த்து அதில் ஒரு ப்ரெஸ் கொடுத்து இந்த மாதிரி உள்ளே போய்க்கணும். ஓகேவா? இந்த மாதிரி ஹோலில் அதை ப்ரெஸ் கொடுத்து இந்த இது இலகி வருது. ஸோ இன்சைட் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது வந்து சில்க் த்ரெட்டுங்கிறதுனால நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூவே நமக்கு எனஃப் தான். ஓகேவா? இதுக்கு சென்டரில் ஏதாவது ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரவுண்ட் ஸ்டோன், ஸ்டார் ஷேப் அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம இதை டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை அங்கங்கேயா 1-2 ரவுண்ட் ஸ்டோன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம். ஸோ அதுக்கேற்றாக்கில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் இன்னொன்று ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வேக் ஷீட் ஃபிக்ஸ் பண்ணோம்னா பேக் சைடு நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஒரு நல்ல ஃபினிஷிங் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சில்க் த்ரெட் இயரிங். ஓகேவா? ஒன்லி சில்க் த்ரெட் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணுறது. ஸோ ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா வியர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒரு இயரிங் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி அதோடய ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தனாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணி கேளுங்க. அப்படி இல்லைனா சாட்டர்டே கிளாஸ்லையாச்சும் நீங்கள் வந்து கேளுங்க. ஓகேவா? சாட்டர்டே லைவ் 4 o'clock லைவ் இருக்கும். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக லைவில் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் மட்டும்தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், யாரும் வரவே இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் லைவ் அட்டன் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.